Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான brownie cake எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது ரொம்ப gooey-ஆ இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு fudge lover-ஆ இருந்தீங்க அப்படினா இந்த கேக் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுமே யூஸ் பண்ணாம நம்ம நார்மலா ரொம்ப மினிமல் ingredients வச்சு இத நம்ம செய்ய போறோம். இத வந்து ஒரு பேட்ச் OTG-லயும் இன்னொரு பேட்ச் நம்ம நார்மலா pan-லயும் தான் நான் வச்சு செஞ்சு காமிக்க போறேன். ஒருவேளை உங்ககிட்ட OTG இல்ல அப்படினா நீங்க ரெண்டையுமே வந்து நீங்க pan-லயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல 200 கிராம் வெண்ணெய் சேர்த்தி அதை உருக்கிடலாம். நான் மைக்ரோவேவ்ல 30 செகண்டுக்கு உருக்க போறேன். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்ல அப்படின்னா அடுப்புல வச்சு கூட உருக்கிக்கங்க. இப்போ இது ஆறட்டும், நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல 3 முட்டையை உடைச்சு உள்ள சேர்த்திக்கலாம். அதை நல்லா நுர வர்ற வரைக்கும் கையெடுக்காம ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்க. அது கூட 400 கிராம் அதாவது 1.5 கப் + 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அதையும் உள்ள சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரோட 20 ml தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திடலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். அதுக்கு 3/4 கப் அதாவது 120 கிராம் மைதா, 60 கிராம் கொக்கோ பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இந்த 3 பொருளையும் நல்லா சலிச்சு உள்ள சேர்த்திக்கங்க. இதை ரொம்ப ஜென்டிலா உள்ள கலந்து விட்டுருங்க. இதை ரொம்ப போட்டு அடிச்சிங்க அப்படின்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால ரொம்ப ஜென்டிலா கலந்து விட்டுருங்க. அப்புறம் நம்ம உருக்கி வச்ச வெண்ணெய் அது நல்லா சூடாறினதுக்கு அப்புறம் உள்ள சேர்த்திக்கங்க. கலந்ததுக்கு அப்புறம் இந்த பேட்டரை நம்ம கேக் டின்ஸ்க்கு மாத்திரலாம். இந்த மாதிரி 2 7-inch கேக் டின்ஸ்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம அந்த பேட்டரை ஊத்திடலாம். ஒரு டின்ன பேன்லயும் ஒரு டின்ன OTGலயும் இப்போ வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கங்க. கொஞ்சம் அது பெருசா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ இல்ல உங்ககிட்ட வேற ஏதாவது சின்ன தட்டு மாதிரி இருந்துச்சுனாலோ அதை ஒரு பேஸா வச்சு அதுக்கு மேல நம்மளோட அலுமினியம் கேக் டின்னை வச்சிருங்க. இந்த டின்னை கவர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபாயிலோ இல்ல தட்டமோ வச்சு அதை மூடி வச்சிருங்க. நம்மளோட கேக் டின் கொஞ்சம் சப்மர்ஜ் ஆகிக்கிற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணணும். நீங்க ரொம்ப நிரப்பி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து சம்டைம்ஸ் வெளியே லீக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு அந்த தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டே இருங்க. ஒருவேளை ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அதை நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு மிதமான சூட்ல இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். OTGல 180 டிகிரி செல்சியஸ் for 30 minutes. ஸோ 30 நிமிஷத்துல நம்மளுக்கு இந்த கேக் வந்து ரெடி ஆகி கிடைச்சிரும். இப்போ ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு, ஆறட்டும். அதே மாதிரி இந்த கேக்கை நீங்க ரொம்ப நேரம் ஆற விட்டுறாதீங்க. கூல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அந்த பட்டர் ஷீட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது ரெண்டும் ஒட்டி ஒரு டிசாஸ்டரா மாறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இதுக்கு நான் விப்பிங் கிரீம் பேஸ் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்க விப்பிங் கிரீம் எப்படி செய்யறது அப்படிங்கிற ஏதாவது டீடைல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இங்க நான் அதோட கார்டு லீவ் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லீவ் பண்றேன், போய் செக் பண்ணி பாருங்க. விப்பிங் க்ரீம் செய்யறதுக்கு 500 ml அதாவது 2 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. அது கூட 60 கிராம் இல்ல 1/3 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், சேர்த்திட்டு இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிக்கோங்க. இது 2 கேக்குக்கும் நடுவில் லேயரா கொடுக்க போறோம். இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுத்த லேயரும் வச்சிடலாம். இந்த சாக்லேட் கனாஷ் செய்யறதுக்கு நான் ஒரு 60 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹெவி விப்பிங் கிரீம் ஆட் பண்ணி நான் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இந்த கிரீம். இந்த கனாஷை நான் மேலே மட்டும்தான் கொடுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹோல் கேக்குக்குமே இதை கொடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் டெக்கரேஷனுக்காக தூவிட்டு whipped cream வச்சு டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா கேக் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு.
ஒருவேளை உங்களுக்கு இந்த கேக்கை கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த நைஃபை சுடுதண்ணியில் டிப் பண்ணிட்டு கட் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக வந்துடும். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ப்ரௌனி கேக் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.